கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இந்த பூமியிலே நமக்காக பரிகாரியாய் வந்தவர் அவர் ஒருவரே. நம்மை வாழ வைப்பதற்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தவர் அவர் ஒருவரே. அவர் நம்மை வாழ வைப்பார். பெரிய காரியங்களை இயேசுப்பா செய்வார். நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா இருங்க. வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, ஜீவ வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயுமே கைவிட்டாலும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பின்பாக நமக்கு ஒரு பெரிய உறவு, பெரிய ஒரு அன்பு கிடைக்கிற இடம் நம்முடைய பெற்றோர்கள் தான். அதாவது ஒரு குடும்பம் என்று வரும்போது பெற்றோர்கள், அதன் பின்பு நம்ம வாலிப வயதை தாண்டி வரும்போது குடும்பம், மனைவி, பிள்ளைகள் நமக்கு வராங்க. ஆனால் நம்ம பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் நம்ம வளர்ந்த நாட்களில் எவ்வளோ தவறுகளை செய்திருப்போம். அவங்க அதை மன்னித்து மறந்து நம்மளை எவ்வளோ அன்பாக நடத்துவாங்க. ஆனால் அதே நேரம் கணவன் மனைவி என்ற உறவில் வரும்போது இந்த அளவுக்கெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். நம்பும். அந்த பெற்றோருடைய அன்பு இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றைக்காலும் பெரிதானது. நிறைய நினைக்கிறாங்க கணவன் மனைவி அன்பு தான் பெரிதுன்னு. கிடையவே கிடையாது. பணம் பொருள் எல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. வியாதிப்பட்ட தூக்கி தூர வீசிடுவாங்க. அம்மா அப்பாலாம் அப்படி வீச மாட்டாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த தாய் தகப்பனே நம்மளை கைவிட வேண்டிய நிலை கூட சிலருடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படின்னா சிலருடைய மரணம் பெற்றோர்களை நம்ம விட்டு பிரிக்கும். குறிப்பிட்ட காலத்தில் சில வேளையில் சில பெற்றோர்களும் கடனிறத்தோடு பிள்ளைகளை மறந்து விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறவர்களை கூட ஆண்டவர் சேர்த்துக் கொள்வாராம். இன்னைக்கு உங்களோட தான் ஆண்டவர் பேசுறார். ரொம்ப நெருங்கின உறவு முறையார் அன்பு வைத்திருந்தவர்கள், நீங்க நேசித்தவங்க உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். உங்களை ஒதுக்கி இருக்கலாம். இயேசுப்பா சேர்த்துக் கொள்வார். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தாயும் தகப்பனும் கைவிட்டா கூட எங்களை சேர்த்துக் கொள்கிற ஒரு அன்பு ஆண்டவர் நீங்க தான். இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க, அன்பு காட்டுங்க, நீங்க வழி நடத்துங்க, அதிசயங்களை காணப்படுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சுகமாக்கும். சாப கட்டுகள் குடும்பங்களுக்கு விட்டு அழியட்டும். பொருளாதார செழிப்பு ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாகட்டும். ரட்சிப்பு எல்லா குடும்பத்திலும் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். குறிப்பாக இன்றைய பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும், திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.